இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். ஜூன் மாதம் வரைக்குமே 2ஆம் இடத்துல உங்களுக்கு 6ஆம் அதிபதியான ராசிக்கு எதிரி கிரகமான செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். அப்போ என்ன நடக்கும்? கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வரும். சுற்றி இருப்பவர்கள் உங்களை எரிச்சல் ஊட்டக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக செய்வார்கள். பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப பெரிய புத்திசாலிகளாக இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், புனர்பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கட்டும், மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களாக, இந்த 3 நட்சத்திரம் இந்த ராசிக்குள்ள இருக்கு. இந்த 3 பேருமே ஓரளவிற்கு தன்னுடைய அறிவால் எதையும் பிழைக்கக்கூடிய அமைப்புகளை, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாக பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த மாதிரியான புத்திசாலியான உங்களை சுற்றி இருப்பவர்கள் எதையாவது கோபப்படுத்தக்கூடிய அமைப்புகள் முதல் ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு நடக்கும். ஒருத்தருக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்? டக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிடுவோம், யாரையாவது ஒன்று திட்டிடுவோம், ஏதாவது ஒரு தகாத வார்த்தையை சொல்லிடுவோம், அல்லது இன்னொன்றையும் அடிக்கடி சொல்லுவோம். தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடுன்னு சொல்றாங்க இல்லையா? வார்த்தை தீயாக கங்கை போல வரும் பொழுது ஒருவருக்கு அடுத்தவர்களின் மேல ஏதாவது ஒரு மாதிரியான ஒன்று நம்மளை அவங்க தப்பா எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா? அப்ப 2025ஆம் ஆண்டு என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறது? நாக்கை வாக்கை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் முதல் 6 மாதங்களுக்கு அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவா சொல்லலாம். ஆனா அதே நேரத்தில் குடும்பம் சார்ந்த அமைப்புகளையோ, வேலை சார்ந்த அமைப்புகளையோ, தொழில் சார்ந்த அமைப்புகளையோ மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. எல்லா கிரகங்களும் அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட இடங்கள்னு சொல்லாம நல்ல இடங்கள்ல செவ்வாயை தவிர மற்றவர்கள் எல்லாருமே ஒரு சுப அமைப்பாகத்தான் இருக்கிறாங்க. அதனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வராது. முதல் 6 மாதங்களுக்கு பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் தனம், வாக்கு, குடும்பம் போன்றவைகளை கெடுப்பார். பணம் வர்ற வழிகளை கொஞ்சம் கெடுப்பார். என்ன ஒன்று நடக்கும்? பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு 2ஆம் பாவகம் ஒரு பலவீனமாக இருந்தால் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிகம், சூதாட்டம், இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? தயவுசெய்து அது பக்கம் மிதுன ராசிக்காரர்கள் முதல் 6 மாதத்துக்கு போயிடாதீங்க. ஏதாவது ஒன்றில் தூண்டிலை போட்டு இழுப்பதை போல ஒரு விஷயத்தில் சூதாட்டம் சார்ந்த விஷயங்கள், அல்லது ஏதானும் ஒன்று ஒரு ரூபா கொடுங்க 10 ரூபாய் ஆக்கிடலாம், 1 ரூபாய் இதில் போட்டிங்கன்னா நாளைக்கே அது 2 ரூபாய் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்களில் கவனங்கள் திசை மாறி போய் உங்களுடைய கைப்பணத்தை இழப்பதற்கான அமைப்புகள் முதல் 6 மாதங்களில் இருக்கின்றதுனால 2025 மிதுன ராசிக்காரர்கள் எதிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே கொஞ்சம் பண விவகாரத்தில் மட்டும் கவனமாக இருங்க. வேலை தொழில் அமைப்புல பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். பாக்கியாதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு போகிறார். ஏற்கனவே 10ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய தொழில் அமைப்புகளை கொஞ்சம் மந்தப்படுத்தி கொண்டிருக்கின்ற ராகு பகவான் அப்படியே கீழே இறங்குகிறார். ஐயா, ஏதாவது நெகட்டிவ் இருக்குமா? எல்லாமே நல்லதா சொல்றீங்களே. வாழ்க்கையில் எல்லாருக்குமே சாதகமானது நல்லவைகள் மட்டுமே நடந்துறது இல்லையே, கெடுதல்கள் ஏதாவது சாதகமற்றதுகள் நடக்கத்தான் செய்யும் இல்லையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலனா சொல்ல போகிறது, 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு தந்தையை பற்றிய கவலைகளை, தந்தையை பற்றிய கருத்து வேற்றுமை அமைப்புகளை கொஞ்சம் கொடுப்பாருங்க. ஆக வயதான தந்தையை கொண்டிருக்கக்கூடிய கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் சொல்கிறோம் இல்லையா, ஒரு 70 வயது 80 வயது தாண்டி இருக்கக்கூடிய அப்பாவை கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். அப்பாவுக்கு ஒரு சிறிய காய்ச்சல், சிறிய தலைவலி, மண்டைடினா கூட டக்குன்னு ஒரு ஃபுல் செக்கப் பண்ணி அப்பாவை கொஞ்சம் ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டுக்கு திரும்பி வருகின்ற எண்ணங்கள் இப்போது வந்துருங்க. அதாவது வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே சொந்த நாடுக்கு திரும்பி வர்றது, சொந்த மாநிலத்துக்கு திரும்பி வருதுன்ற எண்ணங்கள் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷத்திலேயே உண்டு. நிரந்தரமாக வர முடியல, ஒரு 2 மாதம் போய், ஒரு 3 மாதம் போய் ஊரில் போய் உட்காந்துட்டு வருவோம், பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துட்டு வருவோம், அப்பா அம்மாவை பார்த்துட்டு வருவோம். கல்யாணம் ஆகலைன்னா பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க முடியாது, அப்பா அம்மாவை தானே பார்க்க முடியும். கல்யாணம் ஆனவர்களுக்கு மனைவி, குழந்தை, கணவனோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதே மாதிரி பெரியவர்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு என்று சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டிற்கு, சொந்த ஊருக்கு, சொந்த மாநிலத்திற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் இந்த 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கிறது. இன்னொன்று, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பீர்கள். புத்திசாலித்தனமான துறை அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய கணிதம் சார்ந்த கணக்கு வழக்கு, அக்கவுண்ட், சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது கொடுத்து வைத்த ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும்.
பட்டம் பதவி போன்ற அமைப்புகள் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் கொடுக்கப்படும் என்பதால் இப்போது இருக்கக்கூடிய பதவியிலிருந்து பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் நன்றாக இருக்கின்றன. வயதான அதே மாதிரி சம்பள உயர்வுகளும் கிடைக்கும். ஒரு 2-3 வருஷமாகவே நான் ஒரே சீட்டில் தாங்க இருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே சம்பளமாகவே இருக்குது, வேலை மாறிடலாம்னு நினைக்கிறேன், வேலை மாற தேவையில்லை, நீங்கள் எங்கேயே இருங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறோம் என்கின்ற மாதிரி இப்போது இருக்கக்கூடிய அமைப்புகளே வேலை மாற்றங்கள், வேலை ப்ரொமோஷன் போன்றவைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், சம்பள உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா காசி, கயா, கங்கா போன்ற ஆன்மீக அமைப்புகள்லாம் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். நம்மளா தனியாக போக முடியாது, இளைய பருவத்தினர் கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா போன்றவைகள், ஒரு திவ்ய தரிசனம் தேசம், ஒரு புனித தரிசனம் அல்லது ஒரு இஷ்ட தெய்வ தரிசனம், குலதெய்வ தரிசனம் போன்ற அமைப்புகளை நிறைவாக செய்யக்கூடிய நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது 2025 மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.